லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கஸ்டமர் ஹேண்ட்லிங்கில் அந்த மெயின் கீ. நம்ம என்னதான் ஸ்டிச் பண்ணாலும் at the end of the day அவங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த ஒரு பேனிக் மோட் நமக்கு வந்துடும். ஆல் யூ ஹாவ் டு திங்க், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் அதை சரி பண்ணிடுவேன்ற ஒரு தாட் இருக்கணும். உங்கள் இனிஷியல் டேஸில் இந்த மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக், ஒரு தப்பான ஃபீட்பேக்லாம் கொஞ்சம் நீங்கள் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணது கிடையாது. பிராண்டிங் இன் த சென்ஸ், இப்போ ஒரு தெருவிலே எடுத்திங்கன்னா 4 டெய்லர் கடை இருக்குது. ஸோ ஆனால் நான் எப்படி அதுலேருந்து யூனிக்காக தெரிய போகிறேன் தான் இங்கே மேட்டர். இப்போ டாலாக இருக்காங்களா மேம், அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக காட்டுறதுக்கு வந்து என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வந்து வேர் பண்ணலாம்? ஆங்கிள் வரைக்கும் வேர் பண்ணாமல் ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் மேலே. இப்போ நிறைய பேர் சப்பியாக இருப்பாங்க, ஆஃப்டர் டெலிவரியும் கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் லீனாக காட்டுறதுக்கு என்ன மாதிரி குர்த்திஸ் வேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இவங்க வந்து போகிறது வந்து ப்ரிஃபரபிளி ஒரு A-லைன் கம்மீஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். காட்டன்லேருந்து ஆரம்பிச்சோன்னா காட்டனில் வந்து பிரிண்ட்ஸ் இருக்கும். அந்த பிரிண்ட்டை லைட்டாக நம்ம நெயில்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தோன்னா அது நம்ம கையில் ஒட்டும். அப்போ இது வாஷ் பண்ணோடனே போயிடும். இப்போ நம்ம ஸ்டோர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மேம். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, ப்ராசஸில் போயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு கஸ்டமர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தான் தச்சிருப்போம், இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? கஸ்டமர் ஹேண்ட்லிங்கில் அந்த மெயின் கீ. நம்ம என்ன தான் ஸ்டிச் பண்ணாலும் at the end of the day அவங்ககிட்ட கொடுக்கும்போது அந்த ஒரு பேனிக் மோட் நமக்கு வந்துடும். ஆல் யூ ஹாவ் டு திங்க், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் அதை சரி பண்ணிடுவேன்ற ஒரு தாட் இருக்கணும். தட் தாட் எப்போ நம்ம கொடுக்கோன்னா நம்மளோட பண்ணுற அவுட்ஃபிட்டில் நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். எந்த ஒரு தப்பும் இல்லை, எரரும் இல்லை. நம்ம 100% பிலீவ் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு பெருசாக பேனிக் ஆக மாட்டோம். ஆனால் இது எதாவது ப்ராப்ளம் இருக்குமோ, அங்கே சரியாக கட் பண்ணனா இங்கே ஒழுங்காக தைச்சிருப்பேனா அப்படின்னு ஒரு டவுட் ஆனாலே நம்ம அங்கேயே ட்ராப் ஆகிடும். கஸ்டமர் வந்து ஆன் கோல் ஏதாவது சொல்லுவாங்க தான், இங்கே சரியில்லையா அங்கே சரியில்லையா, ஓகே வில் ஃபினிஷ்ட் ஆஃப், அடுத்த ப்ளவுஸில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும். அந்த இடத்துல நம்மளே அங்கே பேனிக் ஆகிட்டோன்னா வரவங்களும் வந்து ஐயோ இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி தாட் வந்துடும். உங்கள் இனிஷியல் டேஸில் இந்த மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக், ஒரு தப்பான ஃபீட்பேக்லாம் கொஞ்சம் நீங்கள் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணது கிடையாது. பெருசாக எதுவுமே எல்லாம் காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க தவிர பெருசாக இந்த மாதிரி அந்த வேலையில் அந்த நம்பிக்கை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எவ்ரிதிங் ஷுட் பி ரிட்டர்ன். அதான் சொல்கிறேன், நம்மளோட கேல்குலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்மளோட பண்ணுற கட்டிங் ப்ராசஸ் ஸ்டிச்சிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக 100% கரெக்டாக இருக்கும். அது ஏதாவது ஆச்சுனாலும் டெஃபினட்டாக ஃபிட்டிங்கில் ப்ராப்ளம் வரும். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பிராண்டிங் தான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது மேம். இப்போ நீங்களும் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபேஷன் டிசைனாக இருக்கீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னா யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அதுலேருந்து தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த பிராண்டிங் ப்ராசஸை எப்படி இப்போ நியூ கமர் வராங்கன்னா அவங்க என்ன மாதிரி பண்ணலாம், அதுக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கள். பிராண்டிங் இன் த சென்ஸ் இன்ஸ்டியூட் மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கா இல்லை அவங்கள பர்சனலாக பிராண்ட் பண்ணி அவங்க பர்சனலாக பிராண்ட் பண்ணால் யூ ஹாவ் டு நோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து நல்லா பண்ணணும். லைக் இப்போ நான் ஒரு டெய்லர் ஷாப் ரன் பண்ண போகிறேன்னா அதை வந்து கரெக்டாக படிச்சுட்டு அதுக்குரிய மெட்டீரியல்ஸோட கரெக்டாக இறங்கும் போது யூ வில் சக்சீட். இன்னொரு விஷயம்னா பிராண்டிங் இன் த சென்ஸ், இப்போ ஒரு தெருவிலே எடுத்திங்கன்னா 4 டெய்லர் கடை இருக்குது. ஸோ ஆனால் நான் எப்படி அதுலேருந்து யூனிக்காக தெரிய போகிறேன் தான் இங்கே மேட்டர். ஸோ அதை நம்ம யூனிக்காக தெரியணும்னா யூ ஹாவ் டு இப்போ இருக்க ட்ரெண்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நார்மல் டெய்லருக்கு வந்து அவ்வளோலாம் தெரியாது. பட் நீங்கள் வந்து நல்லா பெருசாக வரணும்னா யூ ஹாவ் டு நோ அபவுட் த ட்ரெண்ட். ஸோ அதுதான் நம்ம பிராண்ட் கிரியேட்டிவ். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட வந்து அவுட்ஃபிட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. அந்த ஃபெமிலியாரிட்டி வந்து கொடுக்கறது வந்து உங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், ஆன் ட்ரெண்டு வந்து நாலேஜ் இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் அது மாதிரிலாம் போயிருக்க மாட்டாங்க மேம். ஸோ அவங்களே பர்சனலாக தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களே கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ரிசோர்ஸஸ் இல்லைனா ஏதாவது வீடியோ மாதிரி இருக்கா அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு? நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது இல்லையா? யூடியூபே இப்போ வந்து நிறைய பேர் யூடியூப்பில் சேனல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம கற்றுக்க முடியும். சவுத் இந்தியன் ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ரிலவென்ட் புக்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ரிலே ஆன் ஒன்லி யூடியூப் சேனல்ஸ் அண்ட் வீடியோஸ். இப்போ சப்பியாக இருக்கவங்க லீனாக இருக்கவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் நம்ம பேசியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ டாலாக இருக்காங்களா மேம், அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக காட்டுறதுக்கு வந்து என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் வந்து வேர் பண்ணலாம்? டாலாக இருக்கவங்க ஷார்ட்டாக காட்டுறதுக்கு தே கேன் வேர் லைக் நீல் அண்ட் ஆங்கிள் வரைக்கும் வேர் பண்ணாமல் ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் மேலே மிட் காஃப் வரைக்கும் வேர் பண்ணலாம்.
ஸோ தட் வில் மேக் லிட்டில் பிட் கொஞ்சம் டாலாக காட்டுற ஷார்ட்டாக காட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கம்மீஸ் வந்து முட்டிக்கு கீழே வேர் பண்ணாமல் மிட் தை வரைக்கும் வேர் பண்ணலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டும். ஓகே, அப்படியே உல்டாவா என்ன பண்ணுறோமோ அதே கான்ட்ராஸ்ட் தான். ஓகே மேம். இப்போ ப்ரொபோர்ஷனேட் ட்ரெஸ்ஸஸ்னு இருக்குது. இப்போ க்ராப் டாப்க்கு வந்து இந்த மாதிரி ஜீன்ஸ் வந்து வேர் பண்ணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ரொபோர்ஷனேட் ட்ரெஸ்ஸிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஒரு ஏலைன் நம்ம டாப் போடுறோம்னா அதுக்கு வந்து யூ கேன் கோ வித் ஸ்ட்ரெயிட் கட் ட்ரௌசர் பேண்ட். இப்போ வந்து நம்ம லெகிங் மாதிரி வேர் பண்ணுறது இப்போ ட்ரெண்ட் கிடையாது. யூ கேன் வேர் ஸ்ட்ரெயிட் கட் ட்ரௌசர்ஸ். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மிட் காஃப் வரைக்கும் போடுறதுனால யூ கேன் கோ ஃபார் அ பலாசோ பேண்ட் அந்த மாதிரி. இப்போ வந்து பெப்ளம் டாப்க்கும் ஸ்கர்ட்டுக்கும் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணலாம். யூ கேன் வேர் இது கைண்ட் ஆஃப் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் சொல்லுவாங்க. யூ கேன் வேர் அ பெப்ளம் டாப் வித் அனார்கலி லெஹங்கா ஸ்கர்ட்ஸ், பேனல் ஸ்கர்ட், இந்த மாதிரி நம்ம போகலாம். இது இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நிறைய பேர் சப்பியாக இருப்பாங்க, ஆஃப்டர் டெலிவரியும் கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் லீனாக காட்டுறதுக்கு என்ன மாதிரி குர்த்திஸ் வேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இவங்க வந்து போகிறது வந்து ப்ரிஃபரபிளி ஒரு ஏலைன் கம்மீஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் ஏலைன் கம்மீஸில் பேனல்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பேனல் வந்து ஃப்ரம் த ஷோல்டர் பேனலாக இருக்கலாம், இல்லை ஸ்கர்ட் பேனலாக இருக்கலாம். அனார்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரல்லா கட் அனார்கலி போகலாம். ஃபுல் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப வந்து லைக் க்ளோஸ் நெக்கு வேர் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல டீப் நெக்காகவும், அண்ட் அது வந்து யோக்கா ஸ்கர்ட்டாக பிரிகிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். யோக்னா அந்த பாடி வரைக்கும் ஃபிட்டடாகவும், அது கீழே வந்து ஸ்கர்ட் மாதிரி வரும்போது இன்னும் லோவர் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும். மெயினாக வந்து ஏலைன் இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சில பேர் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுவாங்க மேம். அதில் வந்து என்ன மாதிரி ஃபேஷன் சென்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறீங்க? ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ். வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து இன்னும் உங்களை டாலாக காட்டும். எப்பவுமே வந்து ஸ்ட்ரைப்ஸ் ஹாரிசான்டல் போகக்கூடாது. ஒருவேளை கொஞ்சம் டாலாக இருக்கவங்கள ஷார்ட்டாக காட்டினா அவங்க ஹாரிசான்டல் போகலாம். ஷார்ட்டாக இருக்கவங்கள டாலாக காட்டணும் வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ். ஓகே மேம். இப்போ எந்த செலிபிரிட்டி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க? இப்போ உங்ககிட்ட வருவாங்களே, இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க, எனக்கு இவங்கள மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அது மாதிரி? ஆக்சுவலாக இப்போ செலிபிரிட்டி நார்மலாக ஸ்டிச்சிங் நான் பண்ணுறது கிடையாது. ஐ ஹவ் கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி ஆன் இந்த ஃபேஷன் இன்ஸ்டியூட் மட்டும்தான். ஐ டோன்ட் ஸ்டிச் ஃபார் எனி ஒன். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் I don't want to get into that. இன்னும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. அண்ட் இந்த இப்பொழுதைக்கு ஐ எம் ரன்னிங் அண்ட் இன்ஸ்டியூட். ஐம் நாட் கெட் இன்டு தட். இப்போ நீங்கள் வந்து ஏலைன் டைப்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ ஆக்சுவலி நம்ம இப்போ க்ளோஸ்டு நெக்கோ இல்லைனா ஏலைன் டைப்ஸோ நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி எப்படி சூஸ் பண்ணுறது? சரி, அதான் நம்ம ஒருவேளை நம்ம லோவர் பாடி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஏலைன். லோவர் பாடி இந்த சைஸ், நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன், அதை லோவர் அப்டமன் ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அப்டமன் வந்து கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க தே கேன் ஆக்சுவலிட்லி கோ ஃபார் ஏலைன் கம்மீஸ். பாடியை பொறுத்து ஏலைன் போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இஃப் யூ ஆர் வெரி ஸ்லிம் ஃபிகர், ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் a straight cut. ஸ்ட்ரெயிட் கட் ரொம்ப நல்லாயிருக்கும். வித் யூ கேன் கோ ஃபார் அ ட்ரௌசர் பேண்ட் ஆர் அ ஜெகிங் ஆர் லெகிங், எது இருந்தாலும் அழகாக இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து சில்வர் ஜுவல்லரி வந்து செட் ஆகும், இல்லைனா கோல்டு, அதுதான் அவங்க வந்து கலரை வந்து இல்லைனா அவுட்ஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? அகைன் இட்ஸ் கோ வித் ஸ்கின் டோன். ஸ்கின் டோனில் வந்து கொஞ்சம் வந்து லைக் ரொம்ப பிரைட்டராக இல்லாமல் ஓரளவுக்கு வார்ம் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் வந்து அழகாகவே போயிடும். ஸ்கின் டோன் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க தே கேன் கோ ஃபார் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி. ரொம்ப வந்து சில்வரியாக போகாமல் ஆக்சிடைஸ் போடும்போது இன்னும் அவங்களை அழகாகவே காட்டும். இப்போ இந்த சவுத் இந்தியனுக்கு வந்து எல்லாருமே சொல்கிறேன், மோஸ்ட்டாக வந்து டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேர் பண்ணால் இன்னும் வந்து அவங்களை கொஞ்சம் எலிவேட்டடாக காட்டும்? கலர்ஸ், யூ ஹாவ் டு கோ வித் த கலர். டஸ்கி ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் நியூட்ரல் கலர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். லைக் வந்து பேஸ்டல் கலர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, லைட் லாவெண்டர், லைட் பேபி பிங்க், லைட் ப்ளூஸ், இந்த மாதிரி கலர்ஸ் போகும்போது அவங்களோட கலர்ஸ் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக வெளியே தெரியும். டார்க் கலர்ஸ் போகக்கூடாது. மேம், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காஸ்டியூம் மைண்டில் இருக்கும். ஸோ அதை மைண்ட் டு ஃபைனலாக அந்த அவுட்ஃபிட் ரெடி ஆகிற வரைக்கும் அந்த ஃபுல் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அவுட்ஃபிட் ரெடி பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அவுட்ஃபிட் ரெடி பண்ண போகிறோன்றது ஒரு கிளியர் ஸ்கெட்சிங். இட்ஸ் கால் இல்லுஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு அதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறோம். இல்லுஸ்ட்ரேட் பண்ணும்போதே நம்ம வந்து இப்போது சாரி ஒரு லெஹெங்காஸோ ஒரு க்ராப் டாப்போ இல்லுஸ்ட்ரேட் பண்ண போகிறோன்னா க்ராப் டாப் என்ன கலரில் இருக்கணும், என்ன மாதிரி ஃபிட்டிங்கில் இருக்கணும், லூஸ் ஃபிட்டாக, என்ன ஃபிட்டிங், என்ன நெக்லைன், எவ்ரி திங் ஷுட் பி இல்லுஸ்ட்ரேட்டட். அண்ட் ஸ்கர்ட் என்ன பண்ண போகிறோம், பேனல் பண்ண போகிறோன்னா, கேதர் பண்ண போகிறோன்னா, ப்ளீட்டட் பண்ண போகிறோன்னா, எல்லாமே வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணி ரிட்டர்னில் இருக்கணும். அண்ட் அடுத்து வந்து ஃபேப்ரிக் செலெக்ஷன். ஸ்கர்ட்டுக்கு என்ன ஃபேப்ரிக் நான் போகணும், அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு நான் என்ன ஃபேப்ரிக் போக போகிறேன், என்ன நெக்லைன்ஸ் கொடுக்க போகிறேன், என்ன எம்ப்ளிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அதெல்லாமே ரிட்டன். அண்ட் இதுக்கப்புறம் இதை செலெக்ஷன் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணணும். கரெக்டான ஃபேப்ரிக், ரிலவெண்ட்டாக ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ண பிறகு வில் கோ ஃபார் பேட்டர்ன் டிராஃப்டிங். பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறோம். பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ண பிறகு அது அப்புறம் ஃபேப்ரிக் கட்டிங், தென் ஸ்டிச்சிங், தென் ஃபைனல் அவுட்புட்.
இப்போ நிறைய பேருக்கு டக்குன்னு வந்து நிறைய ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க. ஆனா இருக்கிற ட்ரெஸ்ஸை கரெக்ட்டா வந்து ஆல்டர்னேட் பண்ணி மேபி ஒரு பேண்ட் சேஞ்ச் பண்றதோ, இல்ல டாப் சேஞ்ச் பண்றதோ பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா உங்க வார்ட்ரோப்ல இந்த ஒரு 5 விஷயம் இருந்தா நிறைய அவுட்ஃபிட்ஸ் இருக்க மாதிரி ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? மெயினாக பேசிக் கலர்ஸ் லைக் பிளாக், ஒயிட், டார்க் ரெட், க்ரீன், மரூன் மாதிரி ஷேட். ஸோ இதெல்லாம் இந்த 5 பேசிக் கலர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். லைக் இஃப் யூ கோயிங் ஃபார் ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் நான் போடுவேன் அப்படின்றவங்கன்னா ஒரு 3 ஜீன் பேண்ட், லைக் ஒரு ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, பிளாக் கலர் அண்ட் ஒயிட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது கூட நம்ம எந்த டாப் வேணால் மேட்ச் பண்ணி போடும்போது எதுவும் தெரியாது. இதுவே நான் கம்மி ஸ்டைல் வேர் பண்ண போகிறேன்னா இந்த பேசிக் 5 பேண்ட்டும் துப்பட்டாஸ் கேன் பி கம்பைன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டாஸ் வந்து 2-3 கலர்ஸ் டோன்ஸில் கிடைக்குது. அந்த மாதிரி இது கூட கம்பைன் வர மாதிரி ஒரு 4 துப்பட்டா வாங்கி வச்சுட்டோன்னா யூ கேன் கம்பைன் வித் எனி டாப். நீங்கள் டாப் என்ன வேணால் வாங்கிக்கலாம். பேண்ட் அண்ட் துப்பட்டா யூ ஆல்வேஸ் ஹேவ் ஹேண்டி. அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. டாப்பை மட்டும் நீங்கள் மாற்றிட்டே இருக்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியாது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டோருக்கு போய் நம்ம வந்து அதாவது ஆக்சுவலி இது நான் டிசைனருக்காக நான் சொல்லலை. இப்போ நான் நார்மலாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா இப்போ இந்த ஃபேப்ரிக் நல்லா இருக்கா இல்லைனா வந்து ஒரு 2 வாஷ்க்கு அப்புறம் வந்து இது ஒரு மாதிரி ஃபேட் ஆகுமான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் நிறைய ஃபேப்ரிக் இருக்குது. இப்போ காட்டன்லேருந்து ஆரம்பிச்சோன்னா காட்டனில் வந்து பிரிண்ட்ஸ் இருக்கும். அந்த பிரிண்ட்டை லைட்டாக நம்ம நெயில்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தோன்னா அது நம்ம கையில் ஒட்டும். அப்போ இது வாஷ் பண்ணோடனே போயிடும். அதே மாதிரி இப்போ சாட்டின் ஃபேப்ரிக் இருக்குது. இதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நடக்குது சாட்டினில் தான். இப்போ சாட்டின் நம்ம வாங்க போகிறோன்னா சாட்டினை நெயில்ஸை வச்சு திரும்பி டேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இழப்பிரியும் சொல்லுவாங்க. நூல்ஸ் த்ரெட் வந்து அப்படியே மூவ் ஆகும், அந்த இடத்த விட்டு அப்படியே மூவ் ஆகும். அப்போ இந்த சாட்டின் சரி கிடையாது. இந்த சாட்டின் வந்து ஒரு வாஷ்லேயே சுத்தமாக எல்லாமே இழப்பிரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் ரயான்ஸு, கிரேப்ஸ், இப்போ வந்து நிறைய ஃபாலிக் பிரிண்ட்ஸ் வருது. ஃபாலிக் பிரிண்ட்ஸ்னால் கோல்டு பிரிண்ட்ஸ். அகைன் அதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் கையை வச்சு அந்த ஃபாலிக் பிரிண்ட்ஸை வந்து நீங்கள் கையிலே ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வந்து கையில் ஒட்டும். கையில் ஒட்டுச்சுன்னா அது வந்து திரும்பி ஒரு வாஷில் அந்த கோல்டெல்லாம் போயிடும். அங்கங்க இடத்துல அந்த ஃபாலிக் பிரிண்ட்ஸ் வந்து பிளாக் கலராக மாறி இருக்கும். எல்லா இடமும் ஓவரால் கோல்டாக இருக்காது. சில இடத்துல பிளாக் கலராக மாறி இருக்கும். தட் மீன்ஸ் இந்த பிரிண்ட் வந்து இன் ஃபியூச்சர் ஆஃப் டைம் அது பிளாக்காக மாறிடும்ன்றது அர்த்தம். அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சில அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம கடையில் வாங்குறப்ப பார்க்குறப்ப சும்மா வச்சு பார்க்குறப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறப்ப இது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம சில இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். அது ஏன் அந்த மாதிரி நடக்குது மேம்? பிகாஸ் ஆஃப் த லைட்டிங். கடையில் நல்லா பெரிய பெரிய லைட் வைக்கிறாங்க, நம்மளும் பளிச்சுன்னு தெரியும், அவுட்ஃபிட்டும் நல்லா பிரைட்டாக தெரியுது. அதுவே நம்ம வீட்டுக்கு வரும்போது வீட்டில் லைட்டிங் கிடையாது. ஸோ அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் டல் ஆகுது. மேக் ஷூர் நம்ம கொஞ்சம் அந்த மேலே பார்க்காம அந்த டேபிளுக்கு கீழே கொஞ்சம் அந்த அவுட்ஃபிட்டை வச்சு அந்த கலரை அனலைஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் இன்னும் கம்மியாகும். அப்போ கம்மியாகும்போது நமக்கு அவுட்ஃபிட்டோட கலர் இன்னும் என்ஹான்ஸாக தெரியும். ஒருவேளை இது செட் ஆகுமா செட் ஆகலையான்னு தெரியும். கலர் லைட்டிங்கில் பார்க்காதீங்க. கடையிலேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போய் டேபிள் அடியிலையோ இல்லை எங்கேயாவது லைட்டிங்கே இல்லாத இடத்துல பார்க்கும்போது வில் கெட் த ட்ரூ கலர். இப்போ குர்த்திஸ், ஆஃபீஸ் வேர் குர்த்திஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ஒரே நெக்லைன் மாதிரி வாங்குறதுனால ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் காட்டலாம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குர்த்தி பற்றி சொல்லுங்கள். குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் காட்டினா யூ கேன் கோ ஃபார் காலர்ஸ். ஒரு 2-3 காலர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். சைனீஸ் காலர், சைனீஸ் காலர், மேண்ட்ரின் காலர் இருக்குது, நேரு காலர் இருக்குது, ஹாஃப் காலர், ஹால்டர் காலர். காலர்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. யூ கேன் கோ. இப்போ ஆஃபீஸ் கோயிங்னா யூ கேன் ப்ரிஃபரபிளி கோ ஃபார் அ காலர் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். அண்ட் பிளாக்கெட்ஸில் போகலாம். ஒரு யூ நெக்லைனில் ஃப்ரண்ட்டில் பிளாக்கெட் இருக்க மாதிரி, வி நெக் இருக்க மாதிரி போகலாம். அண்ட் காமன் பேசிக் கலர்ஸாக போகலாம். ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் அவுட்ஃபிட்டில் யூ கேன் ஸ்டிக் ஆன் வித் பிளெயின் கலர்ஸ் லைக் ரயான். மெயினாக ரயான் போகலாம். காட்டன், பிளாக்கோ, பிங்கோ, வாட் எவர் இட் இஸ், கோ வித் அ பிளிங்க் சட்டில் கலராக இருந்தால் இன்னும் பெட்டராக. பிளெயினாக சொல்கிறீங்க? பிளெயின் கலர்ஸ், கோ ஃபார் அ பிளெயின் கலர்ஸ். அது கூட மேட்ச் பண்ணுற மாதிரி யூ கேன் கோ ஃபார் த பட்டியாலா பேண்ட் போகலாம். லைக் ஃபுல் பட்டியாலா, ஹாஃப் பட்டியாலா இருக்குது, சல்வார் பேண்ட், ட்ரௌசர் பேண்ட், இப்போ வந்து காஃப் லென்த் லெக்கிங், அந்த மாதிரி ஏதாவது போகலாம். இப்போ சம்மர் சீசன் வேறு, அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ டாப்ஸோ இல்லைனா வந்து ரெகுலர் வேர் சஜஸ்ட் பண்ணணும்னா என்னென்ன சொல்வீங்க? கோ ஃபார் அ காட்டன், லெனின், ரயான். இது எல்லாமே சம்மருக்கு ரொம்ப ஆப்டான ஃபேப்ரிக். கோ ஃபார் அ லிட்டில் பிட் லூஸ் அவுட்ஃபிட். லூஸ் அவுட்ஃபிட்னா உங்களை நைட்டி மாதிரிலாம் சொல்லலை, உங்கள் பாடியிலேருந்து கொஞ்சம் அது லூஸாக காட்டணும். ஸோ அது கொஞ்சம் ப்ரீதபிளாக இருக்கும். காட்டன் லெனினா நல்லா ப்ரீதபிளான ஃபேப்ரிக். அதை தாண்டி நீங்கள் ப்ரொக்கேடு, பனாரசி இதெல்லாம் போனீங்கன்னா வந்து ப்ரீத் பண்ண முடியாது ஃபேப்ரிக்கில். இன்னொன்று லைனிங் இல்லாமல் பார்த்துக்குங்க. லைனிங் ஆட் ஆன் வால்யூம், இன்னொரு வால்யூம் ஆட் பண்ணுது. அப்படி இல்லாமல் லைட் வெயிட் ஃபேப்ரிக்காக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கொரியன் ஸ்கின் கேர் ஃபேமஸ் ஆன மாதிரி கொரியனோட அவுட்ஃபிட்டுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப ஆன்கோயிங் ட்ரெண்டிங்கில் வந்து என்னென்ன இருக்குது? அதை சொல்லுங்கள். ஸ்கர்ட்ஸ் வெரைட்டி. இப்போ கொரியன் போனீங்கன்னா தே வாண்ட் தட் ஸ்கர்ட்ஸ், அந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட், குட்டி குட்டி ஸ்கர்ட்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கேட்குறாங்க. ஷர்ட் டைப் நிறைய கேட்குறாங்க. தே விமன் வாண்ட் டு வேர் அ ஷர்ட்ஸ், ஒயிட் ஷர்ட், பிளாக் ஷர்ட் கேட்குறாங்க.
ஸோ அது இன்னும் இதெல்லாம் இப்போ இன்னும் ட்ரெண்டிங்கில் ஆரம்பிச்சிடும். ஸ்கர்ட்டும் ஷர்ட்டும் மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்கள் ஜேர்னியில் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்களா, ஸ்டிச் பண்ணது அந்த ஜேர்னி இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கமெண்ட்னா என்னது? அது மறக்க முடியாது. எந்த பேட்ச் முடித்தாலும் எல்லாமே ஒரு மறக்க முடியாத கமெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது இங்கே படித்த மாதிரி இங்கே இருக்க நாலேஜ் மாதிரி எங்கேயுமே நாங்கள் எடுக்கலன்றது தான் ஒரு எப்போவுமே இருக்க கமெண்ட். லைக் எல்லாமே லைக் இது மறக்கணும் ஹைட் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த ஃபீல்டில் எதாவது ஹைட் பண்ணணும்னா தே கான்ட் ஷைன். அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா அந்த சின்ன விஷயந்தான் மேக்ஸ் அ மேட்டர். அதை நான் எதுவுமே ஹைட் பண்ணாமல் சொல்லிக்கிறது. லைக் நம்ம க்ரோ, நம்மளும் க்ரோ ஆகணும், எல்லாம் க்ரோ ஆகணும், அந்த தாட் இருந்தாலே போதும். இப்போ இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறையா கனவுகள் இருக்கும். ஃபேஷன் டிசைனர் மட்டும் இல்லை, இது மாதிரி சாதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? என்ன ஃபீல்டு வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இட் கேன் பி எனி ஃபீல்ட். ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் டு தட். அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தேவைப்படும். லைக் இப்போ நான் ஆரம்பித்தேன்னா டவுன் தி லைன் ஒரு 5 வருஷமாக தேவைப்படும். ஆனால் அந்த பொறுமை யார்கிட்டே இல்லாமல் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்துடக்கூடாது. எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும். பட் யூ ஹாவ் டு கீப் கோயிங். எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. ஐயோ நான் ஆரம்பித்தா அதுக்குள்ளே இவன் பார்த்து எங்கேயோ போயிட்டாங்க, இவங்க கடை திறந்துட்டாங்க, அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க, நான் ஆரம்பித்த இடத்துலையே நிற்கிறேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் யாரை பற்றியும் ஜெல்லஸ் படக்கூடாது. பி அ ஹோல் ஹார்ட்டட் பர்சன். எந்த பொறாமை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் யூ வில் கீப் க்ரோயிங். யாரை பற்றியும் பொறாமப்படக்கூடாது. பின்னாடி போய் பேசுறது, அவங்கள தப்பாக பேசுறது, இவங்க க்ரோ ஆகிட்டாங்களே பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஹோல் ஹார்ட்டடில் உங்கள் வேலையை 100% டெடிக்கேட்டடாக பண்ணிங்கன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக க்ரோ ஆகும். பட் இட் டேக்ஸ் டைம். பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த பேஷன்ஸ் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ ஃபேஷன் டிசைனாக இருக்கீங்க. நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான். இப்போ இத்தனை பேருக்கு நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஷமாவோட கோல் என்ன? எனக்கு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணணும். ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் லேபிள். அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் வரணும். அது ஒரு திங். ஏன்னா வந்து எல்லாம் சொல்கிறது ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. மெயினான கான்செப்ட் என்ன, கொஞ்சம் ஒரு ப்ளஸ் சைஸ் பீப்புள் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங் கொடுக்குறதா ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு பாடி ப்ரொபோஷனல், இட்ஸ் அன்ப்ரொபோஷனல் பாடி. மேலே பெருசாக இருக்கும், கீழே சின்னதாக இருக்கும், கீழே சின்னதாக இருக்கும், மேலே பெருசாக இருக்கும். ஸோ பட் ஆனால் ஃபிட்டிங் வைஸில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கொடுக்குறதால ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் லேபிள். எல்லாருக்கும் பக்கா ஃபிட்டிங்கில் வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ண தான் ஒரு தாட். ஒர்க்கிங் ஆன் இட். சூப்பர் மேம், ஆல் த வெரி பெஸ்ட். இவ்வளோ நேரம் என்னோட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு நிறையா நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.